எதிர்கொள்ள முடியலையா மத்திய அரசால திரு ராகுல, அவருடைய பேச்ச, அதுல இருக்கிற வீரியத்தை? இல்லைங்க, வர வர ரொம்ப ஒரு காமெடி பேச்சாக, ஒரு சிரிப்பு வரவழைக்கக்கூடிய பேச்சாக நம்முடைய ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சு மாறி இருக்கிறது. ஒரு அநாகரிகமான பேச்சுன்னு சொல்லலாம், அரசியல் நாகரிகமற்ற பேச்சுன்னு சொல்லலாம், ஒரு மத ரீதியான சாதி ரீதியான உணர்வுகளை தூண்டுகின்ற பேச்சுன்னு சொல்லலாம். அல்வா கின்றதுல துவங்கி இன்றைய நிலை இந்தியாவை பற்றி என்ன பேசணும். ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர்கள் காங்கிரஸ் காலத்தில் தான் அவங்க உருவாக்கப்பட்டார்கள், வளர்ந்து வந்தார்கள். அவர்களை A1 A2 என்று சொல்லுகின்ற ஒரு தரம் தாழ்ந்த பேச்சு எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியாத இவருடைய பரம்பரை. மக்களவை எதிர்கட்சி தலைவர் இவங்க பாட்டியிலிருந்து ஒரு மக்களவை எதிர்கட்சி தலைவருடைய பேச்ச, தேர்தல் ஜனநாயகத்தின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை, ஒரு கட்சியுடைய தேசிய தலைவரை இப்படியா டிஃபைன் பண்றது? அவருடைய பேச்ச அநாகரிகமா இருக்கு, நகைச்சுவையா இருக்கு, காமெடி பேச்சா இருக்கு அப்படின்னு. உண்மை அதுதானே கார்த்திகேயன். அவரு A2 சொல்றாரு. ஒரு அதானி அம்பானி போன்ற தொழிலதிபர்களை எப்படி அது மாதிரி தவறான வார்த்தையை நீங்க பயன்படுத்தலாம்? இது எவ்வளவு ஒரு கேவலம் இல்லையா? ஒரு நம்ம நாட்டுடைய தொழிலதிபர்கள் அதானி அம்பானின்னு பேரை கொண்டு வருவீங்க. அவர் அதானி அம்பானின்னு பேரை சொல்றாரு. மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு குறுக்கிடுறாரு. சபாநாயகர் அஜித் தோவல், அதானி, அம்பானி 3 பேருடைய பெயர்கள் இடம்பெறாத அவை குறிப்பில அப்படின்னு அவர் சொல்றாரு. மோடி, அமித்ஷா பேர்லாம் இடம்பெறும்னு சொல்றாரு. அதே அரசியல் நாகரிகத்துக்கு மாறுபட்டதானே? இல்ல அதுக்கப்புறம் தான் அதுவே அரசியல் நாகரிகமற்றதானே? ஒரு தனிப்பட்ட பெயரை குறிப்பிட்டு பெயர்கள் இடம்பெறாத அவை குறிப்பிலன்னு சொன்ன பிறகுதான் அவர் A1 A2ன்றாரு. அதாங்க, ஒரு நாட்டின் தொழிலதிபர்கள் யாரா இருக்கட்டும், அதாவது அம்பானியா இருக்கட்டும், அதானியா இருக்கட்டும், ஒரு பெயரை சொல்லி குறிப்பிட்டு பேச வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்கிறேன் நான். நீங்க எங்க போனாலும், வெளிநாடு போனாலும் சரி, இந்தியாவை தரக்குறைவா பேசுறீங்க. ஒரு தேர்தலில் ஒரு முறையீடு நடந்தா இந்தியாவுடைய சிஸ்டத்தை தவறா பேசுறீங்க. பெகாசஸ்ல நீங்க அந்த ஊழலே முழுசா நடந்ததுன்னு சொல்லி தவறா பேசி ஒத்துழைப்பு தர மாட்டேங்கிறீங்க. ஜிஎஸ்டி நீங்க கொண்டு வந்தீங்க, அதை நீங்க முறைகேடுன்னு சொல்றீங்க. அதே மாதிரி நீங்க பண மதிப்பிழப்பு டிமானிட்டைசேஷன் மோசம் சொல்றீங்க. எல்லாத்துக்கும் உச்சநீதிமன்றம் தெளிவா தீர்ப்பு கொடுத்திருக்க. ரஃபேல்ல போய் நீங்க மன்னிப்பு கேட்டீங்களே உச்சநீதிமன்றத்தில். சோ தொடர்ச்சியாக பொய்யா பேசுற ஒருத்தரை எப்படி பாராட்டி பேசுவதுன்னு கேட்கிறேன் நான். சொல்றீங்க, நான் கேட்கிறேன். ராகுல் காந்தியுடைய இந்த கேள்வியில நியாயம் இல்லைன்னு சொல்லுங்க. அவர் கேட்கிறாரு, கடந்த 10 ஆண்டுகள்ல 70 வினாத்தாள் வழக்குகள், கசிவு வழக்குகள் பதிவாயிருக்கு, அது பத்தி பட்ஜெட்ல அட்ரஸ் பண்ணலன்னு சொல்றாரு. பட்ஜெட்டை 20 அதிகாரிகள் தயாரிச்சிருக்கிறாங்க, ஆனா ஓபிசி இல்ல, எஸ்சி எஸ்டி இல்ல, ஒரே ஒரு சிறுபான்மையினர் மட்டும் இருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. 73% மக்களுக்கு எதுவுமே போய் சேரல. இந்த 3 பிரிவை சேர்ந்தவங்க, ஓபிசி, எஸ்சி எஸ்டி, 73% பேர் இருக்காங்க, அவங்களுக்கான ரெப்ரசன்டேஷனே பட்ஜெட்ல இல்லைன்றாரு. அடிப்படை ஆதார விலை குறித்து பட்ஜெட்ல போதுமான உத்தரவாதம் தரலன்றாரு. அக்னிவீர் திட்டம் குறித்து பேசுறாரு. இப்படி பேசினதுல இதுல சென்ஸ் இல்ல, இதுல அர்த்தம் இல்ல. ராகுல் காந்தி அதை பேசிட்டாரு, அந்த கேள்வியை முன் வச்சுட்டாருன்னு சொல்லணும். ஒட்டு மொத்தமா அந்த பேச்சையே நிராகரிக்கிறது சரியில்லைல்ல. எது சரி எது தவறுன்றயாவது நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்லுங்க, மக்களுக்கு தெரியற மாதிரி, புரியுற மாதிரி. சொல்றேன். இப்போ அவர் அதானி அம்பானியை A2 சொல்றாரு, A1 A2ங்கறாரு. இல்ல, அத கடந்து அவரு பாரத் ஜோடோ யாத்திரை முடிச்ச உடனே சொன்னது 16 லட்சம் கோடியை நாங்க தள்ளுபடி இல்ல 16 லட்சம் கோடி கடன் தள்ளுபடி பண்ணிருக்கிறாரு நரேந்திர மோடின்னு சொன்னாரு. நான் கேட்கிறேன், அது உண்மை இல்லைங்கிறேன். அதுவே போய் 16 லட்சம் கோடி கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது என்பது போய்ங்கிற. முதல்ல நீங்க ஏன் ஒரு தொழிலதிபர்களை நீங்க ஒரு இந்திய மக்களுக்கு எதிராக திசை திருப்புறீங்க? இது உங்களுக்கு பிரிவினைவாதம் தானே? அது இல்ல, இந்த விவாதம் நம்ம தொழிலதிபர் இல்லையா? அவங்க இந்த ஒட்டுமொத்த விவாதமும் ராகுலுடைய ஒட்டுமொத்த பேச்சும் 93% மக்களுக்கானது இல்லையா? அப்படி நம்ம இந்த விவாதத்தை கட்டமைக்க வேண்டாமா? தேர்தல் சமயத்துல அம்பானி பணம் கொடுக்கறாங்க காங்கிரஸ் கட்சிக்கு அப்படின்னு குற்றச்சாட்ட பிரதமர் தான் வைக்கிறாரு. அப்ப அவங்க இந்தியாவுடைய பிசினஸ்மேன் இல்லையா? சபீர், நீங்க பேசுறத கேட்டிருக்கேன், நான் பதில் சொல்றேன், எல்லாம் சொல்றேன். ரெண்டாவது, நீங்க சொல்றீங்க மக்களுக்கு எதுவும் போய் சேரல. எவ்வளவு திட்டங்களுங்க இன்னைக்கு பொருளாதாரத்துல 10ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறோம். 60க்கும் மேற்பட்ட இந்தியனுடைய கம்பெனிகள், நம்முடைய கம்பெனிகள் இன்னைக்கு 5 லட்சம் கோடி லாபத்தை ஈட்டி இருக்கிறது.
உலகத்தில் இன்னைக்கு மிகச்சிறந்த நாடாக வளர்ந்து வரும் நாடாக இந்தியா முன்னிலைப்படுகிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலகம் போற்றுகின்ற தலைவராக, உலக மக்கள் தலைவர் மத்தியில் முதல் தலைவராக இன்னைக்கு வந்துட்டு இருக்காரு. வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கிறோம். 2060 120 கோடி நம்ம கணக்கிடுறோம். அதை நோக்கி விக்சித் பாரத், வளர்ச்சி அடைந்த பாரதங்கிற எண்ணத்தில் நாம் போயிட்டு இருக்கோம். அதை பத்தி எல்லாம் பேசாத ஒரு ராகுல் காந்தி அவர்கள் சின்ன சின்ன விஷயங்களை, நீங்க அல்வா கிண்டல SC ST இல்ல, நாங்க பழங்குடி இனத்தை ஜனாதிபதியாக அமர்க்க வைத்திருக்கிறோம். ஜனாதிபதியாக அமர்க்க வைத்திருக்கிறோம். GST-னால பாதிப்பு, சிறுபான்மை மக்களை நாங்க சிறுபான்மை மதிப்பிழப்பு நடவடிக்கையினால பாதிப்புங்கிறாரு. சிறு குறு தொழில் வச்சிருக்கிறவங்க செய்யறவங்க பாதிக்கப்படுறதா சொல்றாரு. ஏகபோக முதலாளித்துவ சிந்தனை முதல் ஆபத்து, ED CBI போன்ற விசாரணை அமைப்புகள் மூலமா இரண்டாவது ஆபத்து, அரசியல் அதிகாரம் செய்யறவங்க மூலமாக மூன்றாவது ஆபத்துன்னு நாடு பெருமளவு இதை சிக்கி இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்லைங்க, இவர் இன்னொன்னு சொன்னாரு, சக்கர வியூகம் எல்லாம் சொன்னாரு. 55 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி செய்தது. நாங்க கரி புட்டா அப்படின்னு சொல்லி இந்திரா காந்தி ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு 80 கோடி ஏழை மக்கள் இருக்கிறாங்க. அவர்களை மீட்டெடுக்கின்ற முயற்சியில பாரத பிரதமர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். நீங்க ஊழல் வியூகம் அமைத்து இந்த நாட்டையே கெடுத்து குட்டிச்சவராக்குனீங்க. உங்க ஊழல பட்டியல் எடுத்துமா? போபஸ் ஊழல் இருந்து, நிலக்கரி ஊழல் இருந்து, எத்தனை வகையான ஊழல்கள் நீங்க செஞ்சீங்க? 60க்கும் மேற்பட்ட ஊழல்கள். இப்போ உங்க மேல நேஷனல் ஹெரால்ட் பத்திரிகையுடைய ஒரு மிகப்பெரிய 5000 கோடி ஊழல் இருக்கிறது. நீங்க அந்த வியூகத்தில் மாட்டிட்டு இருக்கிறீங்க. அதையெல்லாம் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக இந்த ஜனநாயகத்தையே ஒரு கேலிக்கூத்தாக மாத்தி இருக்கிறார் நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள். அது மட்டுமல்ல, நீங்க டிமானிட்டேஷன் பத்தி உச்சநீதிமன்றம் என்ன சொன்னது? டிமானிட்டேஷன் இஸ் தி பெஸ்ட் வே ஆஃப் கண்ட்ரோலிங் தி டெரரிசம், ஃபண்டிங் டு தி டெரரிசம் சொல்லி தெளிவா சொல்லுச்சு. மிக தெளிவான பெகாசஸ் ஆகட்டும், உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லி இருக்கிறது. 25 பேர் செல்போனை வாங்கி ஆராய்ந்து செய்தது, அதுல அந்த மாதிரி குற்றச்சாட்டு இல்லை என்று தெளிவாக சொல்லிவிட்டது. நீங்க சொன்னது அத்தனையும் போய் குற்றச்சாட்டு தான் நிரூபமாகுது. ஒன்ன சொல்லுங்க, உங்களால ஒரு ஊழல் பத்தி பேச முடிஞ்சதா? புகாரிட்டை கேட்போம். ஒரு ஊழல் பத்தி பேச முடிஞ்சதா? அன்னைக்கு